Hi guys, I am Vignesh. இந்தியா தான் வேர்ல்டு லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் இன்ஜினியர்ஸ். பட் இங்க வந்து இன்னோவேஷன்ஸ் நடக்குதா? எவ்வளோ பேட்டன்ட்ஸ் வந்து ஃபைல் ஆகுது? நெக்ஸ்ட் என்ன நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும்? அத வந்து கிளியர் அண்ட் கட்டா வந்து பார்த்துரலாம். ஃபர்ஸ்ட் எவ்ரி இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 1.5 மில்லியன் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் வந்து பாஸ் அவுட் ஆகுறாங்க. இதுல எவ்வளோ பேர் பிளேஸ் ஆகுறாங்க? நெக்ஸ்ட் என்ன நடக்குது? அத வந்து பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் வந்து நேஷன்ஸ் இன்னோவேஷன்ஸ் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப்ஸ்ல ரொம்ப டிஃபிகல்டீஸ் வந்து பிளேஸ் பண்றாங்க. அந்த பேட்டன்ட் ஃபைலிங்ஸ்ல. இப்ப ரிசர்ச் அண்ட் பேசிஸ்ல அத கிளியர் அண்ட் கட்டா பார்த்துரலாம். ஜஸ்ட் 42.6% ஆஃப் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் தான் வந்து எம்ப்ளாய்மென்ட் ஆகுறாங்க. இது வந்து ரீசன்ட் ஸ்டடீஸ். மெர்சர் மெட்டல் இந்தியன் கிராஜுவேட் ஸ்கில் இண்டெக்ஸ் 2025ல இந்த ஸ்டடீஸ் ஃபாலோ பண்ணிட்டு அதுல 42.6% தான் கிராஜுவேட்ஸ் ஆகுறாங்கன்னு டிஃபைன் பண்றாங்க. அதுலயும் 67% இன்ஜினியர்ஸ் வந்து அவங்களோட ஜாப ஏஐ டேக் ஓவர் பண்ணிடுச்சுன்னு வந்து ஷோ பண்றாங்க. நெக்ஸ்ட் என்னென்ன ட்ராபேக்ஸ் வந்து இருக்கு? இந்தியா ஃபைல்ட் ஆல்மோஸ்ட் 64,480 பேட்டன்ட்ஸ் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் பிளேசிங் 6th இன் த வேர்ல்டு. இது கம்பேர் டு அதர் கண்ட்ரீஸ் நோட் பண்ணீங்கன்னா, யுஎஸ்ஏ, ஜெர்மனி, சைனா, ஜப்பான், இந்தியா. இதுல இந்தியாஸ் ஒன்லி வந்து 64,000 பேட்டன்ட்ஸ் மட்டும் தான் ஃபைல் பண்றாங்க. நம்ம என்ன இம்ப்ரூவ் பண்ணணும் முதல்ல? ப்ராஜெக்ட் பேஸ்டு லேர்னிங் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். கிரியேட்டிவிட்டி நாலேட்ஜ், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ். என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு? இப்போ ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னா, அதுக்கு என்ன சொல்யூஷன்ஸ் டிஃபைன் பண்ணா அந்த ப்ராடக்ட்ட வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஏன்னா, எந்த ஒரு ப்ராடக்ட்டா இருந்தாலும் அதில சம் ட்ராபேக்ஸா இருக்கும். ஸோ, அந்த ப்ராடக்ட் பேஸ்டு வந்து லேர்னிங் நம்மளுக்கு இருக்கணும். பிளஸ் கிரியேட்டிவ் நாலேட்ஜ் வந்து அப்ளை பண்ணணும். தென் வந்து பார்த்தீங்கன்னா, கொலாபரேஷன்ஸ் ஒரு எஜுகேஷனல் ஆர்கனைசேஷனும், ஒரு இண்டஸ்ட்ரீஸும் கொலாபரேட் பண்ணி அவங்களுக்கான ப்ராப்ளம் சால்விங் ஃபேஸஸ வந்து நம்ம இன்ஜினியர்ஸ் வந்து லேர்ன் பண்ணிட்டு, அதுக்கேத்த மாரி நியூ ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் இன்னோவேஷன்ஸ் வந்து அப்ளை பண்ணணும். இதுதான் கொலாபரேஷன் பேசிஸ்ல வந்து லேர்ன் பண்றது. நெக்ஸ்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மென்ட். இன்ஜினியரிங் இதுல பொறுத்தவரைக்கும் ரிசர்ச் அண்ட் டெவலப்மென்ட் ஒரு கோர் போர்ஷன். அதுல எப்பவுமே வந்து நம்ம ஃபோக்கஸ்டா இருக்கணும். தென் வந்து நோட் பண்ணீங்கன்னா, புரொவைட் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் ஃபார் இன்டர்நேஷனல் கொலாபரேஷன்ஸ். அதாவது டாப் கம்பெனிஸ் அண்ட் எம்என்சிஸ்ல கொலாபரேஷன்ஸ் பண்ணி, அங்க இன்ஜினியரிங் இன்னோவேஷன்ஸ வந்து எப்படி அப்ளை பண்ணி அவங்களோட ப்ராப்ளம் சால்விங்ஸ்க்கு இத வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். இதுதான் மெயின் பேசிஸ். ஓவராலா பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்கில்ஸ் எங்க ரெடியூஸ் ஆகுது? அத எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்றது? இதெல்லாம் ஒன் பை ஒன்னா பார்த்தாச்சு. ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் அண்ட் கிரியேட்டிவ் ஸ்கில் எந்த ஒரு இன்ஜினியர்ஸ்க்கும் வந்து தேவைப்படும். ஸோ, ப்ராப்பரா வந்து லேர்ன் பண்ணிட்டு, கிளியர் அண்ட் கட்டா ஜாப ரீச் பண்ணுங்க.